இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினி ஊர் மக்களோட வாழ்க்கையை நல்ல முறையில கொண்டு வரதுக்காக அவங்களுக்கு ஸ்கூல் கட்டணும் சொல்லி பிளான் பண்றாங்க. ஸ்கூல் கட்டத்துக்கு பணம் நிறைய தேவைப்படுறதுனால போதைப் பொருள் எல்லாம் லிக்விட் ஃபார்ம்ல மாத்தி அதை எல்லாத்தையுமே இவங்களே தனியாவே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் பணக்காரா இருக்கிற போதைப் பொருள் கடத்துற ஆளுங்களுக்கு தெரிஞ்சதுனால ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக அவங்களும் பிளான் பண்றானுங்க. இதனால ஹீரோட கல்யாணத்துல பயங்கரமான ஒரு பிரச்சனையும் பண்ணி ஹீரோவையும் கொண்டுறானுங்க. வில்லனுங்க ஹீரோவை கொன்னதுனால போதைப் பொருள் எல்லாம் லிக்விட் ஃபார்ம்ல மாத்திர அந்த லாபியும் மொத்தமாவே ஹீரோயின் எரிச்சிடுறாங்க. ஹீரோ உயிரோட இருக்கும் போதே நிறைய பேருக்கு நிறைய லஞ்ச பணத்தையும் கொடுத்து 2 ஸ்கூலையும் கட்டியிருப்பாரு. ஆனா பணக்கார வில்லனுங்களுக்கு இந்த கிராமத்து மக்களுக்கு படிப்பு சேர்றதெல்லாம் சுத்தமா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இவங்க எல்லாருமே அடிமையா இருக்கணும்ன்றத மட்டும் தான் அவங்க விரும்பினானுங்க. இதனாலேயே ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு கட்ட அந்த 2 ஸ்கூலையுமே எரிச்சிடுறானுங்க. ஹீரோயினை கொல்றதுக்காக இவங்க பிளான் பண்ணி கூட்டு வந்துடுறானுங்க. ஆனா பணக்கார வில்லன் ஒருத்தனை ஹீரோயினை ஈஸியா கொண்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது. நம்ம என்னதான் ஸ்கூல் கட்டி வச்சாலுமே இவங்க போதைப் பொருள் கடத்துற விஷயத்தை தான் இவங்க பணக்காரங்களா நம்மள செய்ய வைப்பானுங்க. முதல்ல நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே போதைப் பொருள் கடத்துறதை தடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் முயற்சி பண்ணி ஊர் மக்கள்கிட்டயும் போய் பேசுறாங்க. மக்கள் எல்லாருமே நம்ம இந்த வேலையை செய்யலனா நம்ம முதலாளிங்க எல்லாருமே நம்மள கொன்றுவாங்க சொல்லி ரொம்பவும் பயப்படுறாங்க. இந்த வேலையை விட்டா நம்மளுக்கு வேற எந்த வேலையுமே தெரியாது, பணத்துக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் சொல்லி அந்த ஊர் மக்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினி சொல்ற விஷயம் எல்லாமே நல்லதுதான்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 50 பேருக்கு மேல இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இந்த வில்லனுங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்காக நீ வேலை செய்ய மாட்டியான்னு சொல்லி அந்த 50 பேருமே கொன்னுறாங்க. ஹீரோயினி இதனால பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அந்த போதைப் பொருள் எல்லாமே வெடிப்பொருட்களை நிரப்பிட்டு அவங்க கிட்ட சண்டை போடவும் போயிட்டாங்க. ஊர் மக்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்துட்டு அந்த வில்லன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஊர் மக்களும் இவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறாங்க. அந்த வில்லனையும் போதைப் பொருளோட சேர்த்து எரிச்சிட்டு அந்த ஊர்ல இருந்த மொத்த போதைப் பொருளையுமே இவங்க எரிச்சு விட்டுறாங்க. இப்ப அந்த ஊர்ல இருந்த மக்கள் அந்த சர்வாதிகாரிகளுக்கு பயப்படாம அவங்க எல்லாருமே ஒரு நல்ல வேலைக்கும் போக ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த பசங்களும் படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.